ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லேயர் கட் வீடியோ பார்க்க போகிறோம். செல்ஃப் ஹேர் கட்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய ஹேரில் வந்துட்டு சும்மா லைட்டாக தான் பண்ண போகிறேன். ஒரு 1 இன்ச் மட்டும் கட் பண்ண போகிறேன். லேயர்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்னோட ஆக்சுவல் லென்த்து இந்த லெவலில் இருக்குது. கீழே கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஆல்ரெடி நான் லேயர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிறத வந்து நம்ம இப்போ கரெக்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஷேப் கொடுக்க போகிறோம். பார்க்கலாம். லேயர் கட்டுக்கு எப்பவுமே நல்ல ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கணும். சென்டர் ஃபோர்ஹெட்லேருந்து இந்த சைடு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ண போகிறோம். நானும் பிளாக் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது, அதனால மேலே ஏதாவது ஒரு கவர் போட்டுக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி போகிறேன். ஸ்ப்ரே பாட்டில் இதெல்லாம் நீங்கள் சும்மா தண்ணி எடுத்து லைட்டாக தலையை நனைச்சிக்கலாம். இன்னும் பெஸ்ட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே அந்த ஹாஃப் ட்ரையாக இருக்கும் ஹாஃப் வெட்டாக இருக்கும் ஹேர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நல்லா இந்த மாதிரி சீவிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக வரும். இப்போ நம்மளாம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. புதுசாக பண்ணுறவங்களுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு பாதி காஞ்ச ஹேரோட இருக்கும் இல்லையா, அப்போ பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சீவிக்கணும். எங்கேயுமே வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக இருக்காமல், ஏன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா மடங்கி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக கோம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கால் இருக்கு இல்லையா, இந்த காலோட பேக் சைடு வரைக்கும் ஒரு ஹேர் வந்து எடுத்துக்கணும். சீவரதும் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்ல சீவணும். லேயர் கட் கொண்டு இந்த கோம்பிங் டெக்னிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 1 இன்ச் வந்து கட் பண்ணுறேன். ஸோ போக போக அது 1/2 இன்ச் 1/4 இன்ச்சாக மாறிடும். வந்து லென்த் வந்து குறைக்கவே இல்லை, லென்த்து கம்மி பண்ணாமல் லேயர்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். ரொம்ப காதுக்கு பின்னாடி வந்து காரோட பேக் சைடில் இருக்க ஹேர் வந்து எடுக்கணும். அடுத்த லைன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சீவரதே நல்லா கீழே இருந்து எந்த ஹேரும் உள்ள மடிஞ்சிருக்கா என்னன்னு பார்த்து
நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 இன்ச் கட் பண்ணோம். இப்போ அப்படியே அதோட லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. தெரியுதுங்களா? அதுதான் மெயின் லேயர்ஸ்க்கு வந்து இந்த லைன் வந்து ஒரே மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் லேயர் பார்க்கும்போது அழகாக இருக்கும். காட்டுறேன் பாருங்க. சரிதா? இந்த மாதிரி ஒரே லைன் இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 4 லேயர் தான் வைக்க போறேன். எனக்கு வந்து டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதோட டென்சிட்டி கம்மியா இருந்தாலும் கூட எனக்கு வந்து இந்த பேபி ஹேர் மாதிரி, ஸோ இந்த கர்லி ஹேர்னா நம்ம நிறைய லேயர்ஸ் கொடுக்கலாம். ஹேருக்கு வந்து ஒரு 5 லேயர் கொடுத்தோம்னா போதும், நல்லா இருக்கும். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது செல்ஃப் கட்டிங்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 4 லேயர் மட்டும் வைக்கிறோம். நம்ம அடுத்த லைன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல புரியுதுங்களா? லைன் கரெக்டாக வைக்கணும். இந்த ஹேர் வந்து எனக்கு பேலன்ஸ் இந்த ஹேர் மட்டும் தான் நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் தெரியுதா, இந்த கொஞ்சமா இருக்க சின்ன சின்ன அன்இவன் ஹேர்ஸ் மாத்திரம் கட் பண்ண போறேன். அன்இவன் பிளஸ் அந்த ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி ஈவன் பண்ண போறேன். சும்மா ஃபுல்லா பண்ணிக்கிறது பிடிக்காது, எண்ட்ஸ்ல மட்டும் பண்ணிப்பேன் நான். அதுவும் இப்போ ஒரு 1 இயரா அப்படியே பண்றது இல்லை, முன்னாடி பண்ணிட்டு தான்.
செட் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படின்னு காட்டுறேன். ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த சவுண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இங்கே இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது ஹேர் கட் ரிலேட்டடான ஐடியாஸ் இல்லைனா உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் இல்லை எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.